டிசம்பர் 30 நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 2 அருள்வாக்குகள் 36 தொடக்கம் 40 வரை. பெண் இறைவாக்கினர் அன்னா. பெண் இறைவாக்கினர் அன்னாவை பற்றி இன்றைய நற்செய்தி பேசுகிறது. அவருக்கு வயது 84. வயதாக சிலருக்கு கவலை, பதட்டம், பயம், பாதுகாப்பின்மை, கசப்பு உணர்வு போன்ற உணர்வுகளுக்கு ஆட்பட்டு விடுகிறார்கள். வேறு சிலரோ வயதாகும்போது அழகாக, நேர்த்தியாக, பயனுள்ள வகையில் முதுமையை எதிர்கொள்கிறார்கள். நோவா வெப்ஸ்டர் தன் 70வது வயதில் தனது மகத்தான அகராதியை டிக்ஷனரி எழுதினார். சாக்ரட்டிஸ் தன் 70வது வயதில் தன் தத்துவார்த்த ஞானத்தை உலகிற்கு வழங்கினார். கிளாரா பார்டன் தன் 59வது வயதில் செஞ்சிலுவை சங்கத்தை நிறுவினார். பெஞ்சமின் பிராங்க்லின் தனது 81வது வயதில் அமெரிக்க சட்ட சாசனத்தை வடிவமைக்க உதவினார். தாமஸ் ஆல்வா எடிசன் தன் 83 வயதிலும் தன் ஆய்வுக்கூடத்தில் மும்முரமாக பணியாற்றினார். மைக்கேல் ஆஞ்சலோ தனது 80களில் தலைசிறந்த படைப்புகளை உருவாக்கினார். கலிலேயோ தனது 83ஆம் வயதில் தனது மிகப்பெரிய கண்டுபிடிப்பை இந்த உலகிற்கு வழங்கினார். இன்றைய நற்செய்தியில் தனது 84வது வயதிலும் 84 வயது நடக்கின்ற போதும் இறைவாக்கினர் அன்னா கோவிலில் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தார் என்பதை நற்செய்தி நமக்கு காட்டுகிறது. இன்றைய நற்செய்தியில் குறிப்பிட்டுள்ளதை தவிர இறைவாக்கினர் அன்னாவை பற்றி வேறு எந்த விவரமும் நமக்கு தெரியாது. இறைவாக்கினர் அன்னா ஒரு விதவையாக இருந்தாலும் அவர் கசப்புணர்வும், வெறுப்பும், பாதுகாப்பு இன்மையும், விரக்தியும் கொண்டு தன் முதுமையை வாழவில்லை. விதவையாக இருந்த போதிலும் கடவுளின் மேல் உள்ள நம்பிக்கையை ஒருபோதும் இழக்கவில்லை. அவருடைய முதுமை கடவுள் மீதான நம்பிக்கையை கொன்றுவிடவும் இல்லை. அன்னா தனது முதிய வயதிலும் 2 செயல்களை விடாமல் தொடர்ந்து செய்து நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். 1, முதலாவதாக அவர் கடவுளை வழிபடுவதை ஒருபோதும் நிறுத்தியதில்லை. கடவுளின் பிரசன்னத்தில், ஆலயத்தில் கடவுளுடைய மக்களோடு சேர்ந்து வழிபடுகிறார். நம் நம்பிக்கை வாழ்விற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். 2, தன் வாழ்நாளில் இறைவேண்டலை ஒருபோதும் நிறுத்தி கொள்ளவில்லை. ஆலயத்தில், திருப்பலியில், பொது ஜெபங்களில் பங்கெடுப்பது சிறப்பானது. ஆனால் அதைவிட சிறந்தது தனி மனித ஜெபம். தனி மனித இறைவேண்டலில் ஈடுபடுகிறவர்களே பொது இறைவேண்டல்களிலும் சிறப்பாக ஜெபிக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. தனி மனித பொது இறைவேண்டலில் ஈடுபட்டவர் இறைவாக்கினர் அன்னா. ஆண்டுகள் உருண்டோடி முதுமை அடைந்தாலும் அன்னாவிடம் கசப்புணர்வோ, பயமோ, பாதுகாப்பு இன்மை உணர்வோ எதுவுமே இல்லை. ஏனெனில் கடவுளே அவருக்கு பாதுகாப்பு, கடவுளே அவருக்கு மகிழ்ச்சி, கடவுளே அவருக்கு வலிமை, கடவுளின் சந்நிதியே அவர் மனதிற்கு நிம்மதி, கடவுளே அவருக்கு ஆறுதல். எனவே நாமும் கடவுளை வழிபடுவோம். இறைவேண்டல், தனிமனித இறைவேண்டலிலும் பொது இறைவேண்டலிலும் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம். ஆமீன்.